الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان. وقال نبينا صلى الله عليه وسلم: فإنكم لمن ريحان الله. صدق الله صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா பேரும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்குமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கருணையினால் அது மதரசத்துல் உஸ்மானியாவின் 37வது ஆண்டு நிறைவு விழா மதியம் 3 மணி முதல் இப்பொழுது வரை மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் மதரசத்துல் உஸ்மானியாவுடைய மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு உண்டான மிக முக்கிய காரணியாக இருக்கின்ற ஒய்சேட்ட ஹாஜியார் அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய பிள்ளைகள், இவர்களுடைய அருமையான உழைப்பினுடைய வெளிப்பாடு தொடர்ந்து ஒரு மதரசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எங்களை எல்லாம் உருவாக்கி ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கிய மர்ஹூம் ஏஎல் ஜாஃபர் அலி இம்தாதி நவ்வரல்லாஹு மர்கதஹு, அல்லாஹ் ஹஸரத் அவர்களுடைய கபரை சுமண பூஞ்சோலையாக ஆக்கி தருவானாக இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்கிறோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து இந்த மேடையில் நிற்பதற்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே அர்-ரஹ்மான், ரஹ்மானாகிய அல்லாஹ் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான், மனிதனை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் மனிதனை படைத்ததற்கு பின்புதானே குர்ஆனை கற்றுக் கொடுக்க முடியும். மனிதன் இல்லாமல் எப்படி குர்ஆனை கற்றுக் கொடுக்க முடியும்? அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? அர்-ரஹ்மான் ஹலகல் இன்சான் அல்லமல் குர்ஆன் என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா அல்லமல் குர்ஆன், குர்ஆனை நாம் கற்றுக் கொடுத்தோம், அடுத்த வார்த்தை மனிதனை படைத்தோம் என்று சொல்கிறார். இதற்கு உண்டான விளக்கம் என்ன என்று முஃபஸ்ஸிர்கள், விரிவுரையாளர்கள் கூறுகிற போது, மனிதன் படைக்கப்பட்டதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? தஅலீமுல் குர்ஆன், குர்ஆனை கற்றல், குர்ஆனை கற்பித்தல். இதுதான் அவசியமானது. குர்ஆனை கற்பதும் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதும் அது மதரசாக்களின் மூலமாகத்தான் சாத்தியமாகும். அதுதான் மக்தப் மதரசாக்களின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் படைத்ததனுடைய பரிபூர்ணத்துவம் என்பது மதரசாக்கள் மூலமாக, ஆசிரியர்கள் மூலமாக, மாணவர்கள் மூலமாக நடைபெறுகின்ற காரணத்தினால் அதுதான் அல்லாஹ் படைத்ததனுடைய மிக முக்கிய நோக்கம். அதனாலே தான் அல்லாஹ் தஆலா அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்பதை உட்படுத்தி அல்லாஹ் கூறியிருக்கிறார் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு முஃபஸ்ஸிர்கள், விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஆக அல்லாஹ் படைத்ததனுடைய மிக முக்கியமான பரிபூர்ணத்துவத்தை இந்த மதரசாக்கள் அது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனாலே தான் தனது நெஞ்சோடு சாய்ந்திருந்த தனது பேரப்பிள்ளையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஇன்னகும் லமின் ரைஹானில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பு மலர்கள் என்று சொன்னார்கள். குழந்தைகள் அல்லாஹ்வுடைய அன்பு மலர்கள். அந்த மலர்களை நாம் எவ்வாறு சுவாசிக்கிறோம் என்பதுதான் பெற்றெடுத்த பெற்றோர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும்.
சரியான முறையில் நாம் அதை செய்கிறோமா என்பதை பெற்றோர்களாகிய நாம் அவர்களுடைய வளர்ப்பிலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பு மலர்கள். அந்த அன்பு மலர்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற போது அந்த குழந்தைகளை துஆவின் மூலம், குர்ஆனுடைய தொடர்பின் மூலம், தீனை கற்றுக் கொடுப்பதின் மூலம் தான் நாம் சரியான முறையில் அந்த குழந்தைகளை வார்த்தெடுக்க முடியும், வளர்க்க முடியும். அது விஷயத்திலே பெற்றோர்களாகிய நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூறி என்னுடைய இந்த சிற்றுரையை நான் நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கஸீரா. ஹஜ்ரத் அவர்களுக்கு நம்முடைய மதரசாவின் சார்பாக நினைவு பரிசை நம்முடைய மதரசாவினுடைய நிர்வாகிகளை சேர்த்தவர்கள் வழங்கி